லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வருதே ஓ ஒரு தெய்வம் படி தாண்டி வருமே காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே ஹோ அவன் பாட்டுக்கு அவன் பொண்டாட்டிக்கு காலையில காப்பி போட போயிட்டு இருக்கான். அவனை ஏண்டி வம்புக்குளுக்குற? இப்படி போ. ஏற்கனவே அவன் குடும்பத்துல ஏகப்பட்ட பஞ்சாயத்து போகுது. போடி. வேற யார பத்தி பாடலாம்? அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்த்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். எப்படிலாம் இருந்தோம். சீதா, இந்த உள்ள கொசு பேட் இருக்கு, அதை எடு. வர வர இந்த வீட்டுல கொசு தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்களுக்கும் பிடிக்கலையா? பாட்டு ரசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரேவதி, என்னாச்சு உனக்கு காலங்காத்தால? மண்டையில ஏதாவது அடிபட்டு அதனால ஏதாவது கலங்கிடுச்சா என்ன? அப்படியா? டேய், உனக்கு என்னடா? நான் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கேன், புடிச்சா கேளு, இல்லனா போய் உன் வேலைய பாரு. எதுக்கு தேவையில்லாம ஏன் பேச்சுக்கு வந்துட்டு இருக்க? ஏய் பாத்து. என்னாச்சு? நான் ஓகேவா? என்ன மலரே? அதேதான். தங்கச்சி, வா 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 வா. எங்க? அட சும்மா வா. அட சும்மா இருப்பா. எனக்கு தெரியாதா? அழகிய அணி அனுபவம் எண்ணி அடிக்கடி சிரித்தாலே, ரகசிய பேச்சு அம்பலமாச்சு அதை எண்ணி தவித்தாலே, குவா குவா குவா. அவ்வளவுதான் சொல்லு. சும்மா இரு மலரு. நான் மொத தடவையா பெரியமாவ போறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ உன் வாய் வச்சுட்டு சும்மா. நீ சும்மா இரு. நானும் 2 பிள்ளைய பெத்தவதான், எனக்கு தெரியாதா? இவ்வளவு நாள் எப்படி இருந்தியோ அதெல்லாம் மறந்துடு. இனிமேலாச்சு அடுத்தவங்களோட தேவையெல்லாம் வம்பு தும்புக்கு போறதெல்லாம் நிறுத்திட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு நீ இருக்கிற வழிய பாரு. டேய் மலரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உடம்ப பாத்துக்க. சண்டை போட்டவங்க கூட வாழ்த்து சொல்லியாச்சு. இன்னும் நம்ம கௌரவம் சிவாஜி மட்டும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சும்மா வெறப்பா இருக்கீங்களே, வாழ்த்து சொல்லலாம்ல. சொல்லாடி போங்க. ஏய் சரி, நீ உட்கார். நான் அது வந்துறேன். அட இருடி வந்துறேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணுகிறீங்க? வா வா இங்க வா. ஏய் வா. இத பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கற. ஏய் சம வந்து உட்காரு. ஏய் மேகலா, நீ போய் கொஞ்சம் சக்கரைய கிண்ணத்துல போட்டு எடுத்துட்டு வந்துரு. அப்படியே நீ ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பல்ல மல்லிப்பூ, அதை எடுத்துட்டு வந்துரு. ஏய் ரவி, நீ போய் பூஜை ரூம்ல இருந்து திருநீரு குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்பா. வா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதுக்கு இப்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது. உனக்கு என்ன அம்மாவா அப்பாவா? நாங்க 3 பேரும் தான். தாய் தகப்ப ஸ்தானத்துல இருந்து நாங்க தானே இது எல்லாத்தையும் செய்யணும். நான் சொல்றது சரிதானே? ஐயோ பாண்டி, இரு அனி. என்ன நீ இது? ஐயோ இருங்க, உங்களுக்கு சேர் எடுத்துட்டு வரேன். இருங்க, அது வந்துறேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணுகிறீங்க? உட்காருங்க. எதுக்கு? அட உட்காருங்க முதல்ல. ஒண்ணுல உட்காருங்க. அமைதியா இருக்கணும். மேகலா, இந்த பூ கொடு. ஐயோ ரெடி வேணாம். ஏய் வாய் மூடு. பாண்டி பாடவல. இப்போ என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுகிறீங்க? பேசாம இருக்கணும், ஒண்ணும் தெரியாது. டேய் ரவி, அது குறா. இது பாரு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அப்படியே அடிச்சேனா? இந்த அந்த சக்கரையை குடுமா. இது பாரு, வேண்டாம் கொஞ்சம் சொல்லிட்டேன். ஏய் பேசாம இரு. எது கோவப்படுற? சந்தோஷமான விஷயம் தானே. சொன்னா கேளு. சாப்பிடு. சொல்றல. அட சொல்லிட்டே இருக்கல. அடி பாவி. ஒண்ணும் இல்லன்னு சொல்றல, நான் தான். பாரவன். பாத்தியா
திமிரு பிடிச்சவ. எப்ப பாரு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா இப்படி ஏதாவது பண்றதே இவளுக்கு பொழப்பா போச்சு. 4 பேர் வேணுங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு தெரியவே தெரியாது. இப்படியே தனியா கடந்து எப்படியோ கெட்டு போ. என்னடி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஒரு நல்லது நடக்கும்போது நாங்க எதுவுமே பண்ணக்கூடாதா? நாங்க வேணும் நினைச்சு அப்படியே போய் தொலைய வேண்டியதானே? எதுக்கு எங்களை பார்த்தோன்னே சிரிக்கிறதும் பேசுறதுமா இருக்க? அதான் உன் இஷ்டம் கட்டிட்டு போயிட்டல, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே? 4 கிலோ சக்கரை வீணா போச்சு. ஐயோ, எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இது சாதாரண வாந்தி தான். சும்மா அதையும் இதையும் சொல்லி யாரும் இங்க டிராமா பண்ண வேண்டாம். சும்மா நிறுத்துறீ. 2 புள்ள பெத்த எனக்கு தெரியாதா எது சாதா வாந்தி எது மசக்கன்னு? நீ வேணா போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோ. நீ உண்டாகலன்னு சொன்னா என் ஒரு காதை நான் அறுத்துக்கிறேன். ஏய், இது பாரு, நீ காது அறுத்தாலும் சரி, கைய வெட்டிட்டாலும் சரி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல 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 இல்ல. ஏன் இல்ல? எப்படி சொல்லுவ இல்லன்னு? அப்படி சொல்றதுக்கு நீ என்ன டாக்டரா? ஏன்னா நானும் பாண்டியும் இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கல. போதுமா? ஏய், லூசாடி நீ? ஒன்னா சேர்ந்து வாழ மறுக்கிறதுக்கு எதுக்கு இப்படி சண்டை போடணும்? எதுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்? எதுக்கு ஒரே வீட்லயே குடும்பம் நடத்தணும்? ஏப்பா பாண்டி, ஏய் ஒண்ணுதான். ஒன்னா வாழலாம் எதுக்கு அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண? எதுக்கு ஒரே வீட்ல இருந்துட்டு எங்க முன்னாடி நடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, அன்னைக்கு இருந்த நிலைமை ஏதோ தெரியாம அவசரப்பட்டு கோயில வச்சு கல்யாணம் பண்ணினோம். நாங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னா மலரோட அப்பாவும் அம்மாவும் எங்க 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க ஆரம்பிக்கலான் இருக்கோம். அப்பாவும் அம்மாவும் மலர் அவங்களோட பொண்ணாவும் என்ன அவங்களோட மருமகனா ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்பதான் எங்க வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிடுவோம். சீதா, தயவு செஞ்சு அவங்கள என் மூஞ்சில முழிக்க வேண்டாம்னு சொல்லு. ஏற்கனவே பண்ணது பத்தாதுன்னு இப்ப இது வேறயா? இதுக்கு மேலையும் இவங்க சேர்ந்து வாழலங்கிற பாவத்தை எதுக்கு நம்ம தலை மேல தூக்கி போடணும்? இருக்கிறது பத்தாதுன்னு இது வேற நம்ம தலையில வந்து விடியணுமா? சீதா, இவங்க 2 பேரையும் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லு. அப்பா, சின்ன வயசுல இருந்து நான் எத்தனையோ தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. எனக்கு நல்ல வழியும் காட்டியிருக்கீங்க. அதே மாதிரி என்ன மறுபடியும் மன்னிச்சு உங்க மகளா ஏத்துக்கிட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. என்னமோ தெரியாம காலை மிதிச்சிட்டு சாரி சொல்ற மாதிரி இதை நீ ஈஸியா சொல்லிட்டல்ல? நீ பிறந்ததுல இருந்து 25 வருஷமா உன்னை நான் என் மனசுல வச்சு சுமந்திருக்கேன். அந்த வலி இருக்கு, அதெல்லாம் உனக்கு புரியாது. எதை வேணாலும் பண்ணிக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்டா போதுங்கிற தைரியத்துல தானே எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க. நீ அவங்க கூட சேர்ந்து வாழாம இருந்து என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிற? என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கியா, இல்ல எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்களா? நீங்க எங்க கிட்ட எதுவுமே நிரூபிக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தா போதும். நீங்க இப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சா பாக்குற 4 பேரு என்னமோ நாங்க தான் உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டோம்னு சொல்லி எங்க முகத்துல காரி துப்புவாங்க. அதான் எங்களை உயிரோட குழி தோண்டி புதைச்சிட்டு
உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சல்ல, அந்த வாழ்க்கையாவது ஒழுங்கா வாழ்ந்து தொலைக்கலாம்ல. அதையும் சொல்லிக்கிற அசிங்கமா, அது காரணம் நாங்க 2 பேர் தான் எங்களை பார்த்து கை நீட்டுற. இதுக்கப்புறமும் நீ எந்த சென்டிமெண்ட்டை தூக்கிட்டு வந்தாலோ இங்க எதுவும் மாற போறது கிடையாது. நீ எங்கேயோ போ, எப்படியா இருந்துக்கோ. ஒருவேளை நீ எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தானே எங்களை பார்த்து கை மட்டும் நீட்டிடாத ப்ளீஸ். மாமா, நீங்க பேசுற எதுவுமே எனக்கு ஒன்றும் தப்பா தோணல. எனக்கு நல்லா தெரியும், அது வாயிலிருந்து வர வெறும் வார்த்தை தான் மாமா. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் மாமா. டேய், என்னடா தெரியும்? உங்களால மலர் அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டுற முடியாது மாமா. நீங்க பேசினாலும் பேசலனாலும், நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அவ உங்க கூட தான் இருக்கா. மாமா, அன்னைக்கு நான் என் பந்தை தொலைச்சப்போ நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு உங்க பந்தை தூக்கி குத்தீங்களே, அதே மாமா. மலரே, காலேஜுக்கு பரிட்சை எழுத போ சொல்லோ யாரும் வரலன்னு சொன்னதும் நீங்க தானே மாமா டிராப் பண்ணீங்க. அது என்னத்துக்கு மாமா? காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு நின்னப்போ நீங்க அந்த போட்டியில விட்டு குத்து எங்களை ஜெயிக்க வச்சிங்களே, அது என்னத்துக்கு மாமா? நீங்க தான் மாமா முறைகிறீங்க. மலரே, இப்போ வரைக்கும் மார்க்கண்டேயனோட பொண்ணுதான். அவளை என்னைக்கு நீங்க 2 பேருமா சேர்ந்து கைப்பூச்சி எனக்கு தரீங்களோ அன்னைக்குதான் அவ இந்த பாண்டிக்கு பொண்டாட்டி. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும், நீங்க ஓணுனாலும் ஓனானாலும் நாங்க எப்பவுமே இப்படிதான் மாமா. இன்னைக்கும் என்னோட உடம்புலயும் உங்க ரத்தம் தான்ப்பா ஓடுது. நீங்க எப்படியெல்லாம் நான் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாவே நான் வாழ்ந்து காட்டுவேன்ப்பா. மாப்பிள, இன்னைக்கு எப்படியாவது பேசி முடிச்சிடணும். மாமா, எதுக்கு இப்ப பதட்டப்படுறீங்க? ரவி வெளியில போயிருக்கான், வந்த உடனே என்ன ஏதுன்னு உட்கார வச்சு பேசிடலாம். நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாம இருங்க மாமா. இதோ வந்துட்டானே. டே ரவி, டே ரவி, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, விடுங்க. உட்கார்றா, உட்காரு உட்காரு. டே ரவி, மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நீ பாட்டுக்கு போன என்ன அர்த்தம்? பேச வேணாமா? எந்த நேரத்துல ஜோக் அடிக்கணும்னு உனக்கு அறிவே கிடையாதுல. இங்க பாரு ரவி, இப்படி தேவையில்லாம முறுகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஒண்ணு என்ன மாதிரி சுத்தமா நல்லவன்லன்ற மாதிரி இருந்துரு, இல்லைன்னா தொட்டதுக்கெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சிக்க வேண்டியது. இங்க பாரு, வேற ஒண்ணும் இல்ல, உன் மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. அதான் என் ஃபோன் நம்பர் அவர்கிட்ட இருக்கே. பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராத நான் சொன்னேன்ல. கொஞ்சம் இருமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. அவர் என்ன சொல்றாருன்னு தான் கேட்போமே. சரி, என்ன பேசணுமா? இங்க பாருங்க மாப்பிள, ஏதோ நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து போச்சு. நடந்ததுக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்க, உமாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா. அதுக்கப்புறமும் இன்னும் அதையே மனசுல வச்சுக்கிட்டு புதுசா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சா எப்படி? நீங்க வழக்கம் போல இருக்க வேண்டியது தானே? வழக்கம் போலனா எப்படியா?
டேய் அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. நீ இன்னும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படிரா? எப்பதான் முடிவுக்கு வருது? நாம் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துக்குறோம். சொல்லப்போனால் கூட மாட ஒத்தாசையாக தான் நான் இருந்தேன். இப்படி திடீர்னு விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? அவர் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குல்லடா தம்பி. என்ன நியாயமா பேசுறாங்க? நானே என் கண்ணால நேர்ல பாத்திருக்கேன். கடையில வேலை செய்றவங்களை கூட அப்படி பேச முடியாது. அதை விட ரொம்ப மோசமா என் அண்ணனை எல்லார் முன்னாடியும் பேசியிருக்காரு. நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற? எங்க குடும்பத்துக்குள்ள எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நீ ஊடால பூந்து ஆட்டை கலைக்க பார்க்காத. நீ பேசாம வாய மூடிட்டு. ஐயடா, பொல்லாத குடும்பம், அதுல ஒரு பிரச்சனை வேற பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒன்னும் பெரிய யோகியெல்லாம் கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய டக்கால்ட்டின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அண்ணன் கேக்குறது கரெக்ட் தான். மலரு, அது ஏதோ டக்கால்ட்டி. நீ அது என்னது? ஏய், இப்ப ரொம்ப முக்கியமா? நீ கொஞ்ச நேரம் வாய மூட்டிரு. இவங்க பஞ்சாயத்துல தலைய விட்டு அவங்க பஞ்சாயத்தை முடிக்கலான்னு பாக்குறாங்க. எனக்கு என்னன்னு தெரியாதுடா. டேய், நீ சொல்ற. நான் அப்படியே தான் இருக்கேன். நானும் உமாவும் நாங்க பாட்டுக்கு எங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்போம். இந்த ஆளு நடுவுல புகுந்து குட்டையை குழப்பாம இருந்தா போதும். அது எப்படிங்க? என்னோட வாழ்க்கையில எங்க அப்பா வர வேண்டாம்னு சொல்லலாம். இத்தனை வருஷமா அவரோட தயவுல தானே ஓடிட்டு இருந்துச்சு. இப்படி திடீர்னு அவரை தூக்கி போட சொல்றது நன்றி கட்டத்தனமா இல்லையா? மனுஷனா ஒரு நன்றி வேண்டாமா? நன்றியை பத்தி யார் பேசுறா பத்தியா? அதை விடுங்க. நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம்ல, அந்த வயிற்றுச்சல் அவருக்கு. எது? நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கீங்களா? ஒன்னா இருக்கிற ஆளுங்களை பாரு. ஏய் ராஜா, என்ன? ராஜா, என்னடி தேவையில்லாத ராஜா, நீ போ, வந்து போய் பாரு. போ, உட்காரு முதல்ல. விடு. வீட்டுக்கு மூத்த பையன் நீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்கா மாமா. டேய் ராஜா, விடுடா. நீ எதுக்கு தேவையில்லாம இப்ப வண்டி அவ பக்கம் திருப்புற? முதல்ல இத முடிப்போம். இத முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவகிட்ட பேசிக்கலாம். சரி, இப்ப முடிவா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ரொம்ப சிம்பிள். கடையை உங்க அப்பாவே வச்சுக்க சொல்லு. அந்த கடைக்கு நான் போட்ட 10 லட்சத்தை திருப்பி கொடுக்க சொல்லு. நான் பாட்டுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போறேன். இப்ப என்ன? அந்த கடைக்கு நான் வரக்கூடாது, அவ்வளவுதானே? அந்த கடையை நீங்களே எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க எதுக்குப்பா கடை கொடுத்துட்டு வெளியில போணும்? அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. விடுமா, இதுல போய் என்ன இருக்கு? அவர் தான் ஏதோ கோவத்துல யார் யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு புத்தி கட்டுத்தனமா பேசுறாருன்னா நீ அதை பெருசு பண்ற. நீ 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்க, அதுக்கு மேல 20 லட்சம் ரூபாய் நான் போட்டிருக்கேன். எனக்கு நீ அதுல 10 பைசா கூட கொடுக்கவானா? ஓகே தானடா? எனக்கு உன் கணக்கு வழக்கம் வேணாம், உன் கடையும் வேண்டாம். சரிப்பா, உனக்கு என்ன இப்போ? அந்த 10 லட்சத்தை கொடுத்தா போதுமா? அதுக்கப்புறம் நீ ஒழுங்கா இருப்பியா? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சாட்சி. நான் இவர் கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இவர் என் பொண்ணோட எந்த பிரச்சனையும் பண்ணாம எப்பவும் போல வாழணும். உங்களுக்கு தேவை இந்த பணம் தானே? வச்சுட்டேன், எடுத்துக்கோங்க. டேய், காசு வச்சுட்டாரா? ஒரு நிமிஷம். அந்த பணத்தை இப்படி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? கல்யாணமான நாள்ல இருந்து இந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு நாளாச்சும்
சுயமா சம்பாரிச்சேன்னு சொல்லி ஒரு 10 பைசா எனக்கு கொடுத்திருப்பீங்களா? ஏதாவது ஒரு வேலைக்காவது போயிருப்பீங்களா? அட்லீஸ்ட் அதுக்கு முயற்சியாவது பண்ணிருப்பீங்களா? பொண்டாட்டிக்கு ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? சரிங்க, பொண்டாட்டிக்கு வாங்கி தரது இருக்கட்டும்ங்க. உங்களுக்குன்னு ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? நீங்க போட்டிருக்கிற சட்டை, பேண்ட், ஷூ, பனியன் முதற்கொண்டு யூஸ் பண்ற போனு, உங்ககிட்ட இருக்கிற பைக்கு, இதெல்லாம் விடுங்க. உடம்புக்கு போடுற சோப்பு, டியோடரண்ட், ஷேவ் பண்ற பிளேடு முதற்கொண்டு நானும் எங்க அப்பாவும் தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாடும் நாங்க போடுறதுன்னு என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்தது உண்டா? அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு திருப்பி கொடுக்க சொன்னா உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? என்னம்மா, கொஞ்சம் விட்டா என் தம்பியோட துணிமணி எல்லாம் கழட்டி டேபிள் மேல வச்சுட்டு போன சொல்லுவ போல இருக்கு. நிஜத்துல என்ன நடக்குதோ அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவரு நல்லா மறந்துட்டு பணத்தை கையில எடுத்துட்டு போறது எந்த விதத்துல நியாயங்க? மரியாதை மட்டும் வேணும்னு தெரியுது இல்ல, அதுக்கு மதிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாதானே தானா வந்து சேரும். ஒரு வேலைக்கு போங்க, சம்பாரிங்க, மளிகை, கரண்ட் பில், இப்படி வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணுங்க. பொண்டாட்டிக்குன்னு ஒரு புடவை வாங்கி கொடுங்க. உங்களை யாருங்க வேண்டான்னு சொல்றா? அதுதானங்க புருஷ லட்சணம். அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்க அப்பா வெளியில போ சொல்லுங்க. அவரும் ஒரு வார்த்தை கூட பேசாம போய்கிட்டே இருப்பாரு. கடையை நீங்க கேட்காமையே கொடுத்துருவாரு. அப்ப இந்த 10 லட்சம் ரூபாய நீங்க கேளுங்க, உங்க கால்ல கூட கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு.